Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This is the 10th video of our Tamil English dictionary. In this video, we are going to see 11 Tamil words and their English meanings. These words begin with the two letters im. என்ற இரண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் ஒரு 11 சொற்களை நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். Please come, let us start the practice. Word 1, அம்மா. இது பெயர்ச்சொல். ஆங்கிலத்தில் மதர், மாம், மம்மி. மதர், MOTHER. மதர் என்ற சொல்லில் 2 சிலபிள்கள் உள்ளன. எனவே MOவுக்கு பிறகு ஒரு புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மாம், அதன் பிறகு மம்மி. மம்மி என்ற சொல்லிலும் 2 சிலபிள் உள்ளன. சிலபிள்கள். ஓகே. தாய், தாயார். நம்பர் 2, அம்மாச்சி. அம்மாச்சி என்பது ஒரு பெயர்ச்சொல். மதர்ஸ் மதர். அதாவது ஒருவருடைய தாயின் தாயார் என்றால் அர்த்தம் கிராண்ட் மதர் ஆங்கிலத்தில். தமிழில் பாட்டி, அம்மாயி என்றெல்லாம் சொல்லுவோம். இதில் அம்மாயி என்ற வேர்டு நாம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் சொல்லப்படுகிறது என்றால் தென் தமிழகத்தில் விருதுநகர், தூத்துக்குடி இது போன்ற மற்றும் மதுரை இது போன்ற மாவட்டங்களில் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றும் சொல்லப்படுகிறது. அம்மாச்சி, அம்மாவின் அம்மா. மதர்ஸ் மதர், கிராண்ட் மதர். பாட்டி, அம்மாயி. ஓகே. குறிப்பாக இந்த அம்மாயிங்கிற வேர்டு நம் சேலம் மாவட்டத்தில் நாம் சொல்கிறோம். அடுத்தது 3, அம்மிக்கல். அம்மிக்கல் அதாவது தமிழில் கறி மசாலா அரைக்கும் கல். சட்னி அரைக்கிறது, வேறு அதாவது கொத்தமல்லி சட்னி, பல வகையான சட்னியை அரைக்கிறதுக்கு இன்னும் அம்மிக்கல் பயன்படுத்துகிறோம். இது ஆங்கிலத்தில் மிக்சின்னு சொல்கிறோம் இல்லையா, மிக்சி. அது போன்ற ஒரு கருவி தான் இது. மிக்சி எந்திர கருவி. இது சாதாரணமாக கல்லாலான கருங்கல்லாலான ஒரு கருவி. நாம் அதை கையால் அதை இடித்து, அம்மிக்கல்லில் குழவி இருக்கும், அதுக்கு பேர் குழவி. அதை கொண்டு நாம் இடித்து கறி மசாலா அல்லது சாந்து அல்லது சட்னி அரைக்க வேண்டும். அம்மிக்கல். கிரைண்ட் ஸ்டோன். கிரைண்ட் அரவை கல். சரி, வாங்க. கறி மசாலா அரைக்கும் கல். நம்பர் 4 பாருங்கள், அம்சம். அம்சம் என்பது ஒரு பெயர்ச்சொல். இது ஆங்கிலத்தில் ஃபீச்சர். அப்புறம் சர், ஃபீச்சர். இதுக்கு இன்னொரு ஆங்கில அர்த்தம் குவாலிட்டி, ஒரு பண்பு. முக்கிய அல்லது சிறப்பு பண்புகளை தான் நாம் ஃபீச்சர். தோற்றங்கள். ஒருவருடைய முகத்தில் இருக்கும் சிறந்த பண்புகள். சிறந்தன அவருக்கு உரிய. அதே போல் ஒரு ஊரின் சிறப்பான பண்புகள். உதாரணமாக ஊட்டி, கொடைக்கானல் இது போன்ற மழை வாழிடங்கள்லாம் அவருக்கென்றே அந்தந்த இடத்திற்கென்றே என்ன இருக்கும், குன்றுகள், காடுகள், அருவிகள், இதெல்லாம் அந்த பகுதிக்கு உரிய ஃபீச்சர்ஸ், சிறப்பு அம்சங்கள். அதுதான் தோற்றங்கள். இதுக்கு உதாரண வாக்கியம், த கார் ஹேஸ் செவரல் நியூ ஃபீச்சர்ஸ். இந்த காருக்கு பல புதிய அம்சங்கள் உள்ளன. அம்சங்கள்னால் தோற்றத்தில் உள்ள
குறிப்பிடத்தக்க பண்புகள், தோற்றங்கள். ஓகே. அடுத்தது அம்பாரி. அம்பாரி என்பது ஒரு பெயர் சொல். யானை மேல் மன்னர் உட்காரும் இருக்கை. யானையின் மீது மன்னர் அமரும்போது அவருக்கென்று ஒரு நல்ல வசதியாக உட்காரும்படி ஒரு இருக்கை இருக்கும். மற்றும் அதாவது ஒரு சிம்மாசனம் மாதிரியே இருக்கும். அதுக்கு மேலே அவருக்கு நிழல் தருவதற்காக ஒரு கொடையும் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு கொடை, ஒரு உட்காரத்துக்கு அவருக்கு ஒரு நாற்காலி, அந்த நாற்காலியோடு இணைந்து ஒரு கொடை பொருத்தப்பட்டிருக்கும். இதுதான் அம்பாரி. சீட்டு ஆன் த எலிஃபண்ட். இதுக்கு ஹவுடா என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. சீட் ஆன் த எலிஃபண்ட், ஹவுடா. வேர்டு 6 அம்பி. அம்பி என்பது ஒரு பெயர் சொல். இது வழக்கு தமிழ், கொச்சை தமிழில் நம்முடைய பிராமண சமுதாய மக்கள், அந்த பிராமண சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் தங்கள் மகனையோ அல்லது சிறியவர்களை, அது பொதுவாக யாராக இருந்தாலும் ஆண் சிறுவர்களை, ஆண் பையன்களை என்ன சொல்லுவார், சிறிய பையன்களை கூப்பிடும் விதம். ஏண்டா அம்பி இங்கே வாடா என்று அவர்கள் சொல்வார்கள். மகனே என்று அர்த்தம் அம்பினா. ஓகே. எ ஃபார்ம் ஆஃப் அட்ரஸ்னால் கூப்பிடும் ஒரு விதம். ஃபார்ம்னா ஒரு விதம், ஒரு வகை. எ ஸ்டைல்னு அர்த்தம். எ ஸ்டைல் ஆஃப் அட்ரஸ் by an elder to a young boy. ஒரு எல்டர்னா என்ன, வயதில் பெரியவர் ஒரு சிறிய பையனை கூப்பிடும் விதம். அடுத்தது 7 அம்பிகை. அம்பிகை என்பது ஒரு பெயர் சொல். ஹிந்து காடஸ், இந்து மத பெண் தெய்வம். பிராக்கெட்டில் பாருங்கள் பார்வதி. சிவபெருமான் என்ற அந்த நம்முடைய மும்மூர்த்திகளில் ஒரு கடவுள் யார்? சிவபெருமான், சிவன். சிவனுடைய மனைவியாக வழிபடப்படும் அந்த பெண் தெய்வம் தான் பார்வதி. அதை அம்பிகை என்ற ஒரு பெயரிலும் நாம் வழிபடுகிறோம். ஹிந்து காடஸ், இந்து மத பெண் தெய்வம் பார்வதி. அடுத்தது 8 அம்பலம். அம்பலம் என்பது ஒரு பெயர் சொல். பொது மண்டபம் அல்லது மக்கள் சபை கூடும் இடம். பொதுவாக ஒரு ஊர் அல்லது ஒரு நகரம், அங்குள்ள பெரியவர்கள், அந்த ஊரின் முக்கியஸ்தர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், சமுதாய வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்படுபவர்கள், இவர்கள் கூடும் அந்த பொது மண்டபம். பப்ளிக் பிளேஸ் அல்லது மீட்டிங் ஹால், சந்திக்கும் இடம். பப்ளிக் பிளேஸ் அல்லது மீட்டிங் ஹால். நம்பர் 9 பாருங்கள், அம்பு. அம்பு இது ஒரு சிறிய வார்த்தை. இது ஒரு பெயர் சொல். தமிழில் அம்புன்னா, ஆங்கிலத்தில் ஏரோ, அதாவது வில் இருக்கு, வில்லு. இந்த வில் அம்பு. வில்லில் அம்பை கூர்மையான ஒரு குச்சி, கூர்மையான ஒரு குச்சியால் ஆனதோ அல்லது அதாவது மூங்கில் குச்சியால் ஆனதோ அல்லது இப்போல்லாம் அம்பு இரும்பு கம்பியால், உலோக கம்பியால் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு வில் வித்தை என்றும் சொல்வார்கள். ஆர்ச்சரி, அதில் பயன்படுகிறது அம்பு. மற்றும் வேட்டைக்காரர்கள், ஹண்டர், விலங்குகளை வேட்டையாடுபவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். பவ் அண்ட் ஏரோம்பாங்க. பவுனா வில்லு, அதில் பயன்படுத்தப்பட்டு அதை சுண்டி இழுக்கப்படுவது தான் அதாவது அம்பு. அதை எய்துதல்னால் வில்லில் பொருத்தி வெளியே அனுப்புதல். அம்பு, ஏரோ, ARROW, 2 சிலபிள். நம்பர் 10 பாருங்கள், அம்மை. இது ஒரு பெயர் சொல். இது ஒரு நோய். என்ன நோய்னா, தோல் தொற்று நோய். தோல் தொற்று நோய்,
சிக்கன் பாக்ஸ் என்று சொல்வார்கள். சின்னம்மை, அதாவது கோழி கொத்திய புள்ளி போல தோல் மீது கொப்பளம் ஏற்படும். இந்த சிக்கன் பாக்ஸ் என்று ஏன் அதுக்கு பெயர் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி அம்மைக்கு இதை சின்னம்மைன்னு சொல்லுவாங்க. அம்மைனாவே புள்ளி புள்ளியாக இருக்கும், சிவப்பாக புள்ளி புள்ளியாக உடம்புல, அதுவும் முகம் முதுகு உடல் முழுக்க வந்துடும். இந்த சின்னம்மை இதுக்கு ஆங்கிலத்தில் சிக்கன் பாக்ஸ் என்று ஏன் பெயர் வைத்தார்கள்னால், நீங்கள் கோழி பார்த்தீங்கன்னா இறை தேடும்போது பூமியில் மணலில் அப்படியே என்ன பண்ணும், கொத்தும், தன்னுடைய மூக்கால் கொத்தும். அப்படி கொத்தி அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். அது மாதிரி முகத்திலோ உடம்பிலோ இந்த தோல் தொற்று நோய், அதாவது அம்மை, சின்னம்மை நம் உடலின் தோல் மீது ஏற்படும். எனவே அதை சிக்கன் பாக்ஸ் என்று ஆங்கிலத்தில் பெயர் வைத்துள்ளார்கள். சின்னம்மை, கோழி கொத்திய புள்ளி போல தோல் மீது கொப்பளம் ஏற்படும். நம்பர் 11 பாருங்கள், அம்பட்டன். இது ஒரு பெயர் சொல். நாவிதர், சவர தொழிலாளி, முடி திருத்துபவர், அதாவது முடியை வெட்டுபவர். நாவிதர், சவரம் செய்யும் தொழிலாளி. நம்முடைய முகத்தில் அல்லது தலையில் முடி அதிகம் வளரும்போது அவற்றை நாம் அந்த முடியை நாம் அந்த பார்பர் ஷாப் என்று சொல்வார்கள் அல்லவா, சவர தொழிலாளியின் கடைக்கு சென்று அதை நாம் வெட்டி கொள்வோம். அதுதான் இது அம்பட்டன். நாவிதர், சவர தொழிலாளி, முடி திருத்துபவர், ஆங்கிலத்தில் பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர். Okay, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.